ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மயூ ஸ்டிச்சிங். இன்றைக்கி சண்டே, அதனால் காலையிலேயே இன்றைக்கி தைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லீவு, அதனால் ஸ்கூல் கிளப்பிட வேண்டியதில்லை, அதனால் இன்றைக்கி சீக்கிரமே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த நார்மல் ப்ளவுஸை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டி பீஸு, மொத்தம் 3 துணி இருக்குது. தைச்சிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் சுற்றிலும் ஒரு அடி அடிச்சிடணும். அடிச்சுட்டு மிச்சம் இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி 2 பட்டி பீஸையும் முதல்ல ஜாயின் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். நான் இந்த நார்மல் ப்ளவுஸை வெறும் 20 நிமிஷத்தில் தான் தைச்சேன். நான் தைக்கிற மாதிரி ப்ராப்பராக தைச்சோம் அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு உள்ளே தைச்சி முடிச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ தான் ஸ்லோவாக தைக்கிறதா இருந்தாலும் ஒரு 30-40 நிமிஷத்தில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைச்சிடலாம். ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு பட்டி, கை, அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேக்கு, ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டில் பட்டி பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊக்கு பட்டி, வீ பட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் 2ஐயும் ஜாயின் பண்ணணும். ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் அடிக்கணும். கழுத்து பீஸ் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையை சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு பார்த்துட்டு பின்னால் டாட் பிடிக்க போகிறோம். இவ்வளோ தான். இப்படி ப்ராப்பராக தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் கூடனா 25 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரே ஆர்டரில் இருக்கும். நான் இந்த ஆர்டரில் தைப்பேன். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி கரெக்டாக ஒரு இது வச்சுக்கோங்க. அதே மாதிரி தைங்க. இல்லை ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது ஃபஸ்ட்டு கை எடுக்கிறது, அடுத்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பேக் எடுக்கிறது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைம் நம்மளுக்கு செட் ஆகாது. இதே ப்ராப்பராக இதே ஆர்டரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் நிமிஷம் கம்மியாகும். நான் இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் வந்து தான் 3 ப்ளவுஸை கட் பண்ணவே செஞ்சேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணி 10 தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் நான் ஒரு 3 ப்ளவுஸை தைச்சி ஊக்கு வச்சு எம்மிங் எல்லாம் போட்டு முடித்து 3 ப்ளவுஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20-25 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். கண்டிப்பாக தைக்கிறது 3 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 2 மணி நேரம் தான் ஆகும். ஒரு சிலர் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த பட்டி பீஸில் உள்ள துணிக்கு எக்ஸ்ட்ரா பீஸு, அதுக்கப்புறம் மிஷினில் உட்காந்துக்கிட்டே அதுக்கு கிராஸ் பீஸு, கழுத்துக்கு தேவையான கிராஸ் பீஸ் வெட்டுறது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம கட் பண்ணும்போதே எல்லாத்தையும் ப்ராப்பராக கட் பண்ணி வச்சிடணும். பட்டி கட் பண்ணுறோமா, ஒரு பீஸ் தான் இருக்கா, உள்ளே 2 பீஸ் போடுறதுக்கு துணி இல்லையா, வேறு துணியை தேடி அந்த கட் பண்ணும்போதே கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் கழுத்து பீஸுக்கு கிராஸ் பீஸும் நம்ம துணியை கட் பண்ணும்போதே கட் பண்ணி வச்சிடணும். அப்படி கட் பண்ணலை அப்படின்னா மிஷினில் உட்காந்து கட் பண்ணோன்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆக தான் செய்யும். தைக்கலாம் செய்கிறேன், காசு தான் வரமாட்டேங்கி அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சிட்டு சொல்லி விடுங்க தைச்சாச்சு அப்படின்னு. காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸை கொடுங்க. நம்ம இப்போ தைச்சி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட ப்ளவுஸை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க எப்போவாச்சும் பார்க்குறப்ப காசை கொடுப்பாங்க, அது கைக்கு நம்மளுக்கு சேரவே செய்யாது. நம்ம காசை வாங்கிட்டு அந்த ப்ளவுஸை கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம 3 ப்ளவுஸ் தைச்சிருக்கோம், இது இப்போ 300 வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு திருப்தியும் இருக்கும். இப்போ அந்த ப்ளவுஸை தைச்சி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன தைக்கும், காசும் வரமாட்டேங்குது, சும்மா உட்காந்து என்னத்துக்கு தைச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் காசை வாங்கிட்டு ப்ளவுஸை கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கடன் கொடுத்து பழகாதீங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கடன் கொடுத்து மட்டும் பழகாதீங்க. 10 ரூபாயாக இருந்தாலும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தைச்சி கொடுங்க.
இல்லை நம்ம ஃபஸ்ட்டே கடன் கொடுத்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு தான் எப்போனாலும் வாங்கிக்கிடுவாளே, நம்ம தைச்சா எப்போனாலும் காசு கொடுத்துக்கலாம், அப்படியே அந்த பழக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அதே தான் இது பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய டெய்லர் ஆனாலும் லாஸ்ட் வரைக்கும் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு அதான் நடந்துகிட்ருக்கு. நானும் எவ்வளவோ மாற்றணும்னு எவ்வளவோ மாற்ற முடியலை என்னாலையும். எனக்கெலாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு இனிமேல் அவங்ககிட்ட கேட்கவா அந்த மாதிரி கூட எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட காசு தான் இருந்தாலும் எனக்கு அது கேட்டு எனக்கு அசிங்கமாக இருக்குது. அந்த ப்ளவுஸுக்கு லைனிங் முதற்கொண்டு நம்ம தான் லைனிங்லேருந்து லேஸ்லேருந்து நூல் எல்லாம் நம்ம கை காசு போட்டு வாங்கி தைச்சி கொடுக்குறோம். அதை கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்ம கொஞ்ச நாள் கழித்து அப்படி கேட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, என்ன தைச்சிருக்கா, அங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, ப்ளவுஸ் நல்லாவே இல்லை, அந்த மாதிரி வெளியிலையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம காசு கொடுத்து ப்ளவுஸை வாங்கிட்டாங்கன்னா அது அப்படியே ரெகுலராக இருக்கும். இப்போ உள்ள ட்ரெண்டிங் தக்கன புது டிசைன்ஸாக தைச்சி கொடுங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க ப்ளவுஸ் கொண்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா நோட்டில் எழுதி வச்சிடணும். இத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, லைனிங் கொடுத்தாங்கன்னா அதையும் எழுதி வச்சுக்கணும், லைனிங் நம்ம போடுறதா இருந்தாலும் அதையும் எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சிலர் என்ன செய்வாங்கன்னா ப்ளவுஸ் கொடுக்கும்போதே கொஞ்சம் பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனாலும் அப்படி எழுதி வச்சுக்கணும். இல்லை நம்ம எழுதுகிற பழக்கம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கையில் காசு கண்டிப்பாக எப்படியாவது விட்டுரும். ஞாபகம் இருக்காது. இந்த இப்படி 1 மாதம் 2 மாதம் கழித்து கொடுக்குறவங்களாம் எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அவங்க முன்னாலே எழுதிட்டோன்னா நீங்கள் அன்றைக்கி கொடுத்துருக்கீங்க இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. எழுதலை அப்படின்னா நான் அன்றைக்கி கொடுத்துட்டேன், நம்ம உனக்கு தான் ஞாபகம் இல்லை, நான் அன்றைக்கி கொடுக்கும்போதே ஃபுல் காசையும் கொடுத்துட்டு போயிட்டேன், 3 ப்ளவுஸுக்குனா இவ்வளோ ரூபா கொடுத்துட்டு போயிட்டேன், நம்ம உனக்கு தான் ஞாபகம் இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி சிலர் வந்து காலையில் கொடுத்துட்டு எனக்கு மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மறுநாள் ஃபங்க்ஷன் இருக்குது, மத்தியானம் நான் எனக்கு இந்த ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முடியாதுன்னு சொல்லாதீங்க, வாங்கி தைச்சி கொடுத்துருங்க. இப்படி தைச்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. மறு தடவை நம்மளுக்கு ப்ளவுஸ் கொடுக்க வரும்போது நினைப்பாங்க, சே அந்த பொண்ணு அன்றைக்கி சொன்ன உடனே தைச்சி கொடுத்துட்டா, நல்லாவும் தைச்சி கொடுத்தா அப்படின்ட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஒரு ப்ளவுஸை தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கையில் ஃபோன் எடுக்கக்கூடாது. சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும், சும்மா அதை எடுத்து பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே ஃபோனில் அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஃபோனில் போயிடும். அப்போ நம்ம ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிச்சுக்கிட மாட்டோம். நம்ம தைக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா தைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்கணும். இப்போ பாட்டு கட்டிகிட்டே தைக்கலாம், வீடியோ பார்த்துக்கிட்டே தைக்கலாம், அது தப்பு கிடையாது. ஃபோனை கையில் எடுத்துகிட்டு ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. அது வந்து எல்லாரோட மைண்டுமே அப்படி தான். ஃபோனை நம்ம கையில் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரீல்ஸை தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கவனம் ஃபுல்லாக எங்கே போயிடும், அந்த ஃபோனில் போயிடும். அதுக்கப்புறம் தைக்கிறதுல இது இருக்காது. தைச்சிட்டு இருக்கையிலே நினைப்போம், சரி ஃபோனில் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்ருப்போமே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் மைண்டு ஃபுல்லாக அந்த ஃபோனுக்குள்ளே போயிடும், பரவ தைச்சிக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு போயிடுவோம். அதனால் மிஷின்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா ஃபோனை தள்ளி வைக்கணும். இல்லைனா பாட்டு போட்டுகிட்டே தைக்கலாம், ஹெட்செட் மாட்டிகிட்டு தைக்கலாம். ஒரு உங்களுக்கு எது உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி ஒரு மூவி பார்த்துட்டே தைக்கலாம், ஒரு வீடியோ பார்த்துட்டு தைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஃபோனில் அடிக்ட் ஆகக்கூடாது. ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தைக்கிறதுல கவனம் போயிடும். ஃபோன் பார்க்கலாம், தப்பு கிடையாது, அதுக்குன்னு ஒரு டைமு. மிஷினில் உட்காரும்போது ஃபோன் எடுக்காமல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமா, அந்த டைமில் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்குறது. நானும் ஃபோன்லாம் பார்க்க தான் செய்வேன். என்ன பண்ணுவேன்னா சும்மா இருக்கிற டைமில் சும்மா படுத்துருக்கும்போது ஃபோனை பார்த்துட்ருக்குது. மிஷினில் உட்காரும்போது ஃபோன் பார்த்துட்டு இருந்தோன்னா மைண்ட் அதில் தான் இருக்கும். அதனால் மிஷினில் உட்காரும்போது கண்டிப்பாய் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. ஃபோன் பார்க்குறதுக்குன்னு கொஞ்சம் தைச்சிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு ஃபோனை பாருங்கள், அது அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பெண்டிங் ப்ளவுஸ் வைக்காதீங்க. பெண்டிங் ப்ளவுஸ் வச்சுட்டோம் அது அப்படியே தான் பெண்டிங்கில் இருக்கும். ஒருத்தவங்க வந்து கொடுக்காங்க அப்படின்னா அது ஒரு 1 வீக்குள்ளே தைச்சி கொடுக்குற மாதிரி பார்க்கணும். நானே நிறைய வச்சுருக்கேன் பெண்டிங் ப்ளவுஸு. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா வர ப்ளவுஸெல்லாம் அப்பப்போ ஒரு 2 நாள் 3 நாளாக தைச்சி கொடுத்துட்டு அந்த பெண்டிங் போட்டிருக்கேன் பார்த்தியா, அந்த ப்ளவுஸை அப்பப்போ 2 ப்ளவுஸாக எடுத்து தைச்சி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிட்ருக்கேன். அதே மாதிரி டெய்லி உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணுங்கன்னா கடைக்கு போய் டெய்லரிங் தேவையான திங்ஸ் எல்லாம் லைனிங் கிளாத்து, நூல், லேஸு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பாருங்கள். லைனிங் கிளாத்தில் முக்கியமான கலர்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து எனக்கு ஒரு நாளில் தைச்சி கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடம்லாம் வந்து வில்லேஜ் தான், அதனால் போய்
வெளியூரில் போய் கிளாத் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடைக்கு போகும்போது கொஞ்சம் முக்கியமான கிளாத்லாம் ஒரு 2 மீட்ரு 3 மீட்ரு மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, திடீர்னு கொண்டு வர ஆர்டரை நம்ம வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். இப்போ லைனிங் கிளாத் இருக்குது, அதனால் உடனே தச்சு கொடுத்துருவோம். அது மாதிரி ஊக்கெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. லேஸு, முக்கியமான லேஸு, காப்பர், சில்வரு, அதுக்கப்புறம் கோல்டன் கலர், அந்த மாதிரி முக்கியமாக போகிற லேஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு இது வாங்கி வச்சுக்கோங்க. மீட்ரு கணக்கு வாங்காமல் ஒவ்வொரு இதாக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு எடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இப்போது பக்கத்தில் கிடைக்கு அப்படின்னா அப்பப்போ போய் வாங்கிக்கலாம். எங்களை மாதிரி இப்போ வில்லேஜ் சைடில் இருந்தீங்க அப்படின்னா போய் அப்பப்போ போய் வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அது இல்லை இது இல்லைன்னு யோசிக்க மாட்டோம். எல்லாமே கையில் ஸ்டாக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் மிஷினில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவருக்கு ஒருக்க எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நடக்கிறது அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் குறுக்கு வலிக்கும், கால் வலிக்கும், ஷோல்டர்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும், விரல்லாம் வலிக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா அப்பப்போ ஒரு 1 ஹவருக்கு ஒருக்க கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி எந்திரிச்சு நடக்கிறது, கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறது அந்த மாதிரி இருக்கணும். உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப குறுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பக்கத்தில் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிட்டே இருங்க, குடிச்சிக்கிட்டே இருங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால சூடு அதிகமாக இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ அது உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. தண்ணி குடிக்கிறதுக்கு சோம்பரப்பட்டு போய் எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தண்ணி குடிக்காமல் இருந்தோன்னா அது ரொம்ப நம்மளுக்கு பின் விளைவுகள் ரொம்ப இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் வாட்டர் பாட்டிலில் எப்போவுமே தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு உட்காந்து தைக்கிறோமோ அந்தளவுக்கு ஹெல்த்லேயும் இது வேணும். டைமுக்கு சாப்பிடணும். வேலை இருக்குது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காலையில் டைமுக்கு சாப்பிடணும், மத்தியானம் டைமுக்கு சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கணும். எந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்லித்தரேன், அவ்வளோதான். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க. மோட்டிவேஷ்னலாக போடுறது நல்லா இருக்கா, இல்லைனா தைக்கிறத வீடியோ போடணுமா, டிசைன்ஸு வீடியோ போடணுமா, அந்த மாதிரி சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்தாப்பில் வீடியோ போடுதேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.